ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இறால் கிரேவியும் தேங்காய் பால் ரசமும் செய்ய போகிறேன். அதுக்கு இறால் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து அதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இறால் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா அலசியாச்சு. இதை எடுத்து தண்ணி இல்லாமல் இதில் எடுத்துக்குவோம். இன்றைக்கி 6 பேருக்கு இறால் கிரேவி செய்கிறேன். அதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். ரசம், தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன். சாப்பாடு பாருங்கள், சாப்பாடு வச்சுட்டேன். இது 6 பேருக்கு சாதம் உலையில் அரிசி போட்டிருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிடலாம். இந்த ஆயுதம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேலை முடியும். ரெண்டே நிமிஷத்தில் 1/2 கிலோ வெங்காயம் நறுக்கிடலாம். வெங்காயம் நறுக்கிட்டேன். இதிலே தான் தக்காளியும் நறுக்க போகிறேன். பாருங்கள், முழுசாகவே வச்சுட்டு நறுக்கிறேன். இப்போ எடுத்துக்கோங்க. ஒரு கார்னரில் நறுக்கிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் அதே கார்னரில் அப்படியே அவ்வளோதான். ஒரு கடாய் அடுப்பில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரசத்துக்கு செட்டிநாடு இறால் கிரேவி செஞ்சுருக்கிறேன். இது ரசத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் காரமாக செய்யணும். பச்சை மிளகாவுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் போட்டவுடனே நல்ல ஸ்மெல் வரும். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். ரசத்துக்கு சீரகம், மிளகு, இதை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்க்கணும். நல்லா ஒரு பூண்டு ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. இதை ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்து நுணுக்கிட்டு கருவேப்பிலையை உருகி போடாமல் அந்த இதோடையே காம்போடையே அப்படியே ஒரு ஓட்டிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஓட்டக்கூடாது, 1-2 தான் இருக்கணும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இறால் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இறாலில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது இறால் இப்போ தண்ணி விடும். கொஞ்சம் வெந்து வரும்போது மஞ்சத்தூள் போடணும். ரசத்துக்கு புளியை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இறால் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா வற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்க்கணும், இல்லைன்னா கவிச்சடிக்கும். இறால் பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. வேட்டும்.
ரசத்துக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி பழம் நல்லா சேர்த்துக்குங்க. புளியை குறைச்சிக்கிங்க. தக்காளி பழம் நிறையா சேர்த்துக்குங்க. நான் 2 பழுத்த பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம இந்த அரைச்சது இருக்குல்ல, இதை வந்து நல்லா சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துடணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்து இதில் வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு விடணும். இதுதான் அதுக்கு ருசி கொடுக்குறதே. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பச்சை மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து நிறையா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். இதில் வந்து அதுதான் முக்கியம். இதில் இன்னொரு பொருள் சேர்க்கணும். அதுதான் வந்து ரசத்துக்கு வந்து சுவை கொடுக்குறதே. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இதுதான் வந்து இந்த ரசத்துக்கே வந்து ருசி கொடுக்க போகிறது. மல்லித்தூள் இதோட எதுவும் சேர்க்கலை. 2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இந்த மல்லித்தூளை சேர்த்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். 6 பேருக்கு வைக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ரசத்துக்கு. கடுகு போட்டிருக்கேன். வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க. இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். இதில் வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நுரை கட்டினோன்னே இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். அது உள்ளேயே நல்லா கொதித்து வரணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரம் நாங்கள் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஒருவேளை நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் போடுறேன். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வந்து அரைச்சி வச்சது. அதாவது கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். சோறு வெந்துருச்சு. இப்போ இதை வடிச்சிடலாம். ரசம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி போடுறேன். இதை வந்து ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டணும். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை இப்போ சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வாசனை சூப்பராக வருது. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். கடைசியாக வந்து கொத்தமல்லி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் போடணும். கொஞ்சமாக தேங்காய் பால் விட போகிறேன். இதுக்கு பாருங்கள், ரசம் வந்து நுரை இன்னும் வரல. சிம்மில் வச்சுருக்கறனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா உள்ளே கொதித்து மேலே ரசம் வந்து வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம எடுத்தோடனே வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து நுரை வந்துடும். உள்ளே வந்து நல்லா கொதிச்சிருக்காது. இதுவும் வந்து கொஞ்சம் திக்காகுது.
நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து இறாலுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இறால் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் பெப்பர் தூள் மட்டும்தான் நம்ம போடணும். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இறால் கிரேவி முடிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இங்கே ரசம் வந்து லேசாக வந்து நுரை வருது. அதுக்கு தேங்காய் பால் ரெடியாக வச்சுருக்கிறேன். நுரை வந்தோடனே காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா பொங்கி கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை எரிய விடக்கூடாது. இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து எப்போதும் ரசம் வச்சதும் 1 கப் எடுத்து சூடாக மிளகு, சீரகம், தேங்காய் பால் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 1 கிளாஸ் வந்து எடுத்து குடிச்சிடுங்க. ரசம் வச்சதுமே சூடாக ரொம்பவே நல்லது உடம்புக்கு. சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் ரசம், இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம்.